ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2வது மாதத்தின் முதல் வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மாதத்திலே தேவன் இந்த ஆலயத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். எரேமியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் புக் ஆஃப் ஜெரமாயா சாப்டர் 29 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமா? 11வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க நல்ல ஒரு அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல நன்மைக்கான நினைவுகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்லா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. Glory to Jesus. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. ஜெரமாயா chapter 29 verse 11. For I know the thoughts that I think towards you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and hope. உன்னை குறித்து ஆமென் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவை கர்த்தர் இந்த மாதத்தில் நிச்சயம் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி இவர்கள் இன்னும் சிறையிருப்புக்கு போறதுக்கு முன்பாகவே அவர்களுக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, உங்களை குறித்து ஆண்டவர் உங்களுடைய எதிர்பார்ப்புகளிலே நல்ல முடிவை கொண்டு வருவார். கர்த்தர் வைத்திருக்கிற முடிவு என்பது உங்களுக்கு தீமைக்காக இருக்காது, நிச்சயமாக அவைகளுக்கு நன்மைக்கு என்று சொல்லி அவர்களை தேற்றுகிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு போனார்கள்? இன்னும் சிறையிருப்புக்கு போறதுக்கு முன்பதாகவே எழுதப்பட்டது. பின்பதாக அவர்கள் சிறையிருப்புக்கு போனார்கள். ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சிறையிருப்புகளை அனுமதிக்கிறார் என்கிற ஒரு கேள்வி நமக்குள் வரும் என்றால், சிறையிருப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எதை கற்றுத் தருகிறது என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சிறையிருப்புக்கு அனுமதித்தார். அவர்கள் கர்த்தர் பலமுறை நேரடியாக பேசி அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. செவி கொடுக்காத போது கர்த்தர் இப்பொழுது என்ன செய்தார் என்றால், அந்நியர்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த தேசத்தில் போன பின்புதான் அவர்களுக்கு ஒரு நினைவு வருது, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நம்முடைய ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை நடத்தினார், நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கும்போது நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையே அப்படி என்று சொல்லி அந்த சிறையிருப்பில் இருக்கும்போது அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சிறையிருப்பு என்னுடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வரும் என்றால், மனம் திரும்புதலை கொண்டு வரும். என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. Glory to God. Hallelujah. இந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்தார்கள். இந்த 70 ஆண்டும் அவர்களுக்குள் என்ன மாற்றம் வந்தது என்றால், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில விக்கிரக வழிபாடே கிடையாது. அதுக்கப்புறம் அவர்கள் அந்நிய தெய்வத்துக்கு பின்பதாக போகவே இல்லை. கர்த்தரையே அவர்கள் சார்ந்து கொள்ள கர்த்தர் அவர்களை சிலரை சிறையிருப்புக்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கர்த்தர் எந்த பாதையிலே உங்களை அனுமதித்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை இந்த வாழ்க்கை ஏன் எனக்கு இப்படி போகிறது, நான் எதிர்பார்த்தது போலவே இல்லையே, இல்லை என்றால் இது நான் நடப்பதற்கு காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிறதே என்று பல கேள்விகள் வரும் என்றால், கர்த்தர் அனுமதித்த இந்த சிறையிருப்பு என்பது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக, ஒரு மனம் திரும்புதலை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதாக. இப்ப 70 வருஷம் அந்த ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அந்த சிறையிருப்பில் இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன சொன்னார்? இப்ப அந்த சிறையிருப்பில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்துருச்சு.
இனி நம்ம கர்த்தரை விட்டு தூரம் போகவே கூடாது, இனி நம்ம கர்த்தரை பற்றி கொள்ளணும் என்கிற மனம் திரும்புதல் வரும்போது அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார், இப்போ நான் என்ன செய்வேனா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராமல், ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் கர்த்தரால் நம்முடைய எதிர்பார்த்த முடிவை கொண்டு வர முடியாது. இதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுக்காக தங்களை ஒப்புக் கொடுத்தார்களோ கர்த்தர் அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தார். இந்த மாதமும் இந்த வார்த்தை ஆண்டவர் சிலருக்கு ரொம்ப திட்டமாய் பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்ததை நான் செய்து முடிக்கக்கூடிய மாதம் இதுவாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தது போல, ஆண்டவருடைய கரங்களுக்குள் தங்களை திருப்பினது போல நீங்களும் உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். எதிர்பார்ப்புகளை காட்டிலும் மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். சரி, இப்ப அந்த முந்தின வசனத்திலே கர்த்தர் நமக்கு 4 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த எதிர்பார்ப்பின் முடிவை எப்பொழுது ஆண்டவர் கொண்டு வருவார் என்பதை நாம் குறித்து அறிந்து கொள்வோம். வாசிங்கள், எரேமியா 29:10 வசனத்தை வாசிங்கள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு. போதும், அந்த ஒரு வரியை நீங்க மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு. அப்ப நான் சொன்ன இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், அவங்க கேட்கவே இல்லை. இப்ப ஆண்டவர் 70 வருஷம் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார். அந்த காலத்தில் ஒரு மனம் திரும்புதல் வந்துருச்சு. மனம் திரும்பின பின்பு இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 70 வருஷம் நிறைவேறுகிற அந்த காலத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்த காலம் அவர்களை காத்திருக்க வைக்கிறார். சொல்லுங்க, என்ன செய்கிறார்? குறித்த காலம் அவர்களை காத்திருக்க வைக்கிறார். என்னுடைய தியானத்தின் முதல் குறிப்பை நீங்கள் உட்வாங்கிக் கொள்வது ரொம்ப அவசியமானது. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் வரக்கூடிய பூமிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் எல்லாருக்குமே ஒரு குறித்த காலம் காத்திருத்தலை வைத்திருக்கிறார். யாருமே வந்தவுடனே எல்லாவற்றையும் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவரவர்களுக்கு ஏற்றது போல ஒரு குறித்த காலம் அவர்களை காத்திருக்க வைக்கிறார். இதே போலதான் 70 வருஷம் அவர்கள் குறித்த காலம் வரைக்கும் அந்த தேசத்திலே, அந்நிய தேசத்திலே அவர்கள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. கர்த்தருடைய செயல்களை பார்ப்பதற்கு முன்பதாக அவர்கள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. இந்த காலை வேளையில ஏன் ஆண்டவர் இந்த ஜனவரி மாதத்தில் எனக்கு செய்யவில்லை, ஏன் கடந்த வருஷம் நிறைவேறினது செய்யவில்லை என்றெல்லாம் உங்களுக்குள் ஒரு கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கும் என்றால் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். குறித்த காலம் காத்திருத்தலுக்கு பின்பதாக என் முடிவை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். காத்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் முடிவை நன்மையாக முடிய செய்வார். ஆனா அந்த குறித்த காலம் காத்திருத்தல் என்னுடைய வாழ்க்கைக்குள் என்ன கொண்டு வந்திருக்கிறது? குறித்த காலத்தில் கர்த்தர் காத்திருக்க செய்கிறார் என்றால், தேவன் அங்கு அமைதியாய் இருக்கிறார் என்றால் ஏதோ கர்த்தர் மறந்து விட்டார் என்பது அல்ல. இன்னைக்கு அநேகர் காத்திருக்கிற காலத்தை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்றால், தேவன் என்னை மறந்தார், தேவன் என்னை கைவிட்டார், இனி கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டார் என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீர்கள் என்றால், குறித்த கால காத்திருத்தலுக்கு பின்பதாக தெய்வத்துடைய செயல்களை உங்கள் வாழ்க்கையில காணும் ஒரு மாதம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் அதை செய்வாராக. சொல்லுங்க, பக்கத்துல தட்டி அல்லேலூயா. கர்த்தர் குறித்த காலத்தில் அதை நிறைவேற்றுவார். நீங்க காத்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். குறித்த கால காத்திருத்தல் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை கொண்டு வருகிறது, நான் என்ன செய்ய வேண்டும் இந்த காத்திருத்தல்ல. தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்கள். தானியேலின் புஸ்தகம் 9:2-3 வசனங்களை வாசிங்கள். தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறித்தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. நல்லா கவனிக்கணும். முதலாவது நான் சொன்னேன், கர்த்தர் என்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஒரு மாதமாய் இருக்கும் என்றால், என்னை முதலாவது கர்த்தர் குறித்த காலத்துக்கு என்னை காத்திருக்க வைக்கிறார். இந்த குறித்த காலம் காத்திருத்தல் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் மறந்தார்னு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. சிலர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த காத்திருத்தல அவர் செய்யும் போது செய்யட்டும், நான் சும்மா இருப்பேன் என்கிற நிலை கிடையாது.
அநேகர் அப்படி புரிந்து கொள்கிறார்கள். தேவன் அவருக்கு நல்லதை எப்போ செய்யட்டுமோ செய்யட்டும், அது வரைக்கும் நான் ஆண்டவரை தேடுறது இல்ல, அது வரைக்கும் நான் ஜெபிக்கிறது இல்ல, கர்த்தர் செய்யும் போது நல்லதுதான் செய்வார்னு இப்படி சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே தானியேல் என்ன செய்கிறான்? 70 வருஷம் சிறையிருப்பு நிறைவேற போகிறது என்பதை நம்ம வாசித்த எரேமியா புஸ்தகத்தின் மூலமாய் அறிந்து கொண்ட அவன், வேதம் சொல்லுகிறது 3ஆம் வசனத்திலே, அவன் உபவாசிக்க ஆரம்பித்தான், அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான், அவன் தேவனை தேடுவதற்கு தன் முகத்தை ஆண்டவருக்கு நேராக செலுத்தினான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் குறித்த காலத்தில் உங்களை காத்திருக்க வைத்த பின்பு அவர் செய்வார், அதுல மாற்று கருத்தில்லை. ஆனால் அதன் நடுவில் நான் என்ன செய்து கொண்டிருக்க போகிறேன்? நான் சும்மா அப்படியே ஆண்டவரை மறந்தது போல இருந்தா குறித்த காலம் இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஏன் அநேகருக்கு இவ்வளவு தாமதம் என்றால், அவர்கள் குறித்த காலம் நிறைவேறுதல் எப்போதோ முடிஞ்சிருக்கணும். ஆனா அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அவர்கள் தேவனையே மறந்து விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, தானியேல் என்பவன் தனக்காக தன்னுடைய தேசத்துக்காக தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தான். குறித்த காலத்திலே கர்த்தர் ராஜாக்களை எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க அந்த குறித்த காலம் நிறைவேறுவதற்கு காத்திருக்க ஆண்டவர் வச்சிருப்பார்னா, முதல் தியானத்தின் வார்த்தையாக நீங்க இன்னைக்கு அதிகமாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு மாதத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இட்ஸ் நாட் தட் ஐ forgot, நான் மறந்துட்டு அப்படியே சும்மா இருக்கிற ஒரு காலம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் காத்திருங்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய்விடுகிறார்கள். காத்திருத்தல் என்பது தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் போராடி ஜெபிக்கிற ஒரு நேரம், உபவாசிக்கிற நேரம். கடந்த மாதத்தில் நம் உபவாசத்தை தவறி இருப்போனா, ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு 40 நாள் உபவாச ஜெபத்தை வைக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அது 8ஆம் தேதி, சரியாக பிப்ரவரி 8ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவர் என்னை குறித்த காலம் காத்திருக்க வைத்து விட்டார், இனி நிச்சயமா இந்த மாதத்தில் நான் அதை காண போகிறேன் என்று விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளும் உங்கள் ஜெபத்திற்கு முழங்கால்களை முடக்குங்கள். தேவனுடைய அற்புதத்தை காணும் மாதத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எதிர்பார்ப்பு தீமையாய் முடியாது, எதிர்பார்ப்பு நன்மையாய் முடியும். ஏன்னா என் ஆண்டவர் குறித்த காலம் வரைக்கும் தான் காத்திருக்க வைப்பார். இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, ஒரு ட்ரெயின் இருக்குன்னு பாருங்க. இந்த ட்ரெயின் 8:15 மணிக்கு இங்கிருந்து புறப்படும் சொன்னா, அது ஸ்டேஷன்ல வந்து நிக்கிற நேரமும் புறப்படுவதற்கும் ஒரு டைம் இருக்கு. அந்த டைமுக்கு முன்னாடியும் அந்த ட்ரெயின் வராது, அந்த டைமுக்கு அப்புறமும் அந்த ட்ரெயின் நிக்காது. அந்த குறித்த காலம் நிற்கும், அதுக்கப்புறம் ஹார்ன் அடிப்பாங்க, அந்த ட்ரெயின் அங்கிருந்து புறப்பட்டுரும். இந்த டைமுக்குள்ள யாரெல்லாம் ஓடி போய் அந்த ட்ரெயின்ல ஏறிடுறோமோ அவர்கள் அந்த ட்ரெயின்ல பயணிக்க முடியும். தாமதமாய் வந்தவர்களும் முன்பதாக வராதவர்களும் நிச்சயமா அந்த ட்ரெயின்ல என்ன செய்ய முடியாது? ஏற முடியாது. அதுபோல கர்த்தருடைய குறித்த வேளையை ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொண்டிருப்பான் என்றால் அவனால் ஜெபிக்காமல் சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் தேவன் அவர்களை குறித்த காலத்துக்காக காத்திருக்க வைக்கிறார், ஆனால் அவர்கள் ஜெபத்தை மறந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, தானியேல் ஜெபத்தை மறக்கல. 70 வருஷம் ஆண்டவரே, 70 வருஷம் நான் அறிஞ்சிட்டேன், கர்த்தர் 70வது வருஷம் ஆச்சே, இன்னைக்கு நான் சீக்கிரமா ஜெபிக்கணுமே, ஆண்டவரே என்னை கேளும், ஆண்டவரே என்னை மன்னியும், என் ஜனத்தை மன்னியும், என் பிள்ளைகளின் பாவத்தை மன்னியும், எல்லாவற்றையும் சொல்லி அவன் ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தானியேலின் ஜெபத்தை கேட்டு சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒருவர் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்களா, ஒருவர் உபவாசித்து ஆண்டவருடைய முகத்தை தேட ஆரம்பிப்பீங்களா, தேவனுடைய பெரிதான காரியம் உங்க குடும்பத்தில் செயல்படுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாருமே படுத்துருவோனா, இன்னைக்கு எல்லாருமே கர்த்தர் செய்யறது போல செய்யட்டும்னு விட்டுட்டு சும்மா இருப்போனா, இன்னைக்கு அந்த குறித்த காலத்துக்கு பின்பதாகும் நன்மைகளை நான் பார்க்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தெளிவாய் திட்டமாய் பேசுகிறார். உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேல நான் செய்ய போறேன், எதிர்பார்ப்புகள் எல்லாமே நான் செய்வது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனால் அதை காண்பவர்கள் யார் என்றால், அந்த குறித்த காலம் காத்திருந்தவர்கள், தேவனோடு பேசிக் கொண்டிருந்தவர்கள், வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டவர்கள், உபவாசித்தவர்கள், ஜெபித்தவர்கள், தேவனுடைய முகத்தை பார்த்தவர்கள், முழங்கால் போட்டவர்கள், இப்படி பட்டியலை அடுக்கிக் கொண்டே போலாம். இந்த காலை வேளையில், இந்த சத்தத்தை கேட்கிற வேளையில உங்கள் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் தேவை. ஆண்டவரே, குறித்த காலத்துக்கு பின்பதாக ஆண்டவர் எனக்காக கிரியை செய்கிற காலத்துக்கு என் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். வாசிங்கள் ஒரு வசனம். எந்த மனிதன் காத்திருக்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். வாசிங்கள் ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும்
பாக்கியவான். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சொல்லுங்க நல்ல ஒரு அல்லேலூயா. ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாதது போல ஒரு வாழ்க்கை வேண்டாம் நமக்கு. இந்த வார்த்தை ஆண்டவர் திட்டமாய் சபைக்கு சொன்னார் என்பதை என்னால் உறுதியாய் சொல்ல முடியும். அப்படின்னா கர்த்தர் இதுவரை உங்க வாழ்க்கையில காத்திருக்க வைத்திருப்பார் என்றால் நான் சொல்ற கர்த்தர் உங்களுக்காக எழுந்திருக்க பண்ணுகிற நேரம் இது. கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்கிற ஒரு காலம் இது. ஆனா இந்த காலத்துல மறுபடியும் நீங்க அமைதியா இருந்துடாதீங்க. கர்த்தர் சொல்லிட்டார், நான் எதிர்பார்ப்புக்கு மேல நான் செய்ய போகிறது சமாதானம். ஆனா அந்த பிள்ளைகள் என்னை தேட வேண்டும், அந்த பிள்ளைகள் என்னை பற்றி கொள்ள வேண்டும், அந்த பிள்ளைகளுடைய பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் செயலாற்ற முடியும். அப்படி ஒரு விஷயம் ஜெபம் பண்ணலாமா? ஒரு விஷயம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே குறித்த காலத்துக்கு பின்பதாக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி வாய்களை திறந்து கொஞ்சம் நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அந்த குறிப்பை சொல்லுங்க. ஆண்டவரே குறித்த கால காத்திருத்தலுக்கு பின்பதாக நீர் எதிர்பார்ப்புகளை காட்டிலும் ஒரு பெரிய காரியத்தை எங்கள் குடும்பங்கள் நடுவிலே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஒரு தீர்மானத்தோடு கரம் உயர்த்தி இருக்கிறீங்க? நான் இந்த மாதம் அதிகமாய் ஜெபிப்பேன், இந்த மாதம் வேத வசனத்தை வாசிப்பேன், தேவனுடைய சமூகத்தில் உபவாசிப்பேன். ஆமென். உங்கள் தீர்மானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடியும். கர்த்தர் அதை நிறைவேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் அதை செய்வார். குறித்த காலத்துக்கு பின்பதாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். Glory to God, glory to God, glory to God, glory to God. இதுவரை என் வாழ்க்கையில் ஆண்டவர் எதுவுமே செயல்பட்டது போல தெரியலன்னு சொல்வீங்கன்னா இந்த நாள் நீங்கள் உங்கள் வேதத்தில் உங்கள் டைரியில எழுதி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக செய்யக்கூடிய ஒரு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்த காலத்துக்கு பின்பதாக நிறைவேற்றுவாராக. அந்த குறித்த காலம் முடிகிற டைம் 70 வருஷம் முடிந்த பின்பு கர்த்தர் என்ன கிரியை செய்வன்னு சொன்னாரோ அதை அந்த ஜனங்கள் வாழ்க்கையில அவர் கிரியை செய்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது பாருங்கள், குறித்த காலம் அந்த 70 வருஷம் முடிஞ்ச பின்பு அதே வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீதி எரேமியா 29 10வது வசனம் வாசிங்கள். மறுபடியும் எல்லாரும் கவனிங்கள். 10வது வசனம் இரண்டாவது. 70 வருஷம் நிறைவேறின பின்பு, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, குறித்த காலம் காத்திருத்தலுக்கு பின்பு நான் உங்களை சந்தித்து, இரண்டாவது சொல்லுகிறார், நான் உங்களை என்ன செய்வேன்? சந்திப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சந்திக்கும் காலம். சொல்லுங்க, கர்த்தர் நம்மை சந்திக்கும் காலம். இன்னைக்கு நீங்க இந்த மாசத்துல யாரெல்லாம் சந்திக்கணும்னு நீங்க திட்டம் போட்டு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. இந்த மாசம்லாம் இவங்களெல்லாம் போய் சந்திக்கலாம் நீங்க நினைச்சிருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலே செய்யக்கூடிய ஒரு தேவன் உங்களை சந்திக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறவர். இந்த ஆண்டவரை போல இந்த வேதத்தில் யாரையும் சந்திக்க முடியாது. இந்த ஆண்டவரை போல யாரும் அவரை சந்திக்க முடியாது. அவ்வளவு தூரம் அவர் நம்மை வந்து சந்திக்கிற ஒரு தேவன். தேவனுடைய சந்திப்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில விசேஷமானது. இப்போ 70 வருஷம் இந்த ஜனங்கள் பட்ட பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், ஒரு சுதந்திரம் இல்லாத வாழ்க்கையில தேவன் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை தான், நான் அவர்களை என்ன செய்வேனா? சந்திப்பேன். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சந்திப்பார். என்ன சொல்றதே ஒரு நம்பிக்கை இல்லாம நல்லா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? சந்திப்பார். அவர் என்னை சந்தித்தாலே எனக்குள்ள மாற்றம் வந்துவிடும். கர்த்தர் சந்திக்கும் காலம் இது. தேவனுடைய சந்திப்பு எல்லாருடைய வாழ்க்கையிலும் விசேஷமானது. இது ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறது போல அல்ல, அதை விட மேலானது. இன்னைக்கு இது ஒரு மனிதனை சந்திப்பது போல அல்ல, அதை விட ஒரு பெரிய சந்திப்பு. வேதத்தில் பாருங்கள், தேவன் சந்தித்த மனிதர்களுக்குள்ளெல்லாம் எப்படிப்பட்ட மாற்றம் வருகிறது வாசிக்கலாமா? என்னோடு சேர்ந்து ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். நகோமி என்ன சொல்லுகிறார் இந்த வார்த்தைகள்? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள். போதும். இந்த சம்பவத்துல நகோமி இந்த தேவனுடைய தேசத்தை விட்டு ஒரு அந்நிய தேசத்துல போயிட்டு கணவனை இழந்து 2 பிள்ளைகளை இழந்து வெறும் 2 வாழாத ஒரு 2 மருமகளை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவள் கேள்விப்படுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவருடைய சொந்த தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல என்ன செய்தார்? சந்தித்தார். சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்தார்? சந்தித்தார். அங்க அவர் சந்தித்தார்னு கேள்விப்பட்ட உடனே
அவ இருந்த அந்நிய தேசத்திலிருந்து எழும்பி தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்தால் வேதம் சொல்கிறது மறுபடியும் கசப்பான நகோமியின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். எந்த மனிதனை எல்லாம் தேவன் சந்திக்கிறாரோ அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துடும். அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்துடும். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை கசந்து போய் இருக்க முடியாது. அப்படின்னா இன்னைக்கு நீங்க தேவ பிள்ளைகள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு சந்திப்பு வேணும், ஆண்டவரே எனக்கும் ஒரு சந்திப்பு வேணும், ஆண்டவரே நான் இந்த மாதத்துல நீர் சொன்ன வார்த்தையின்படியே விசுவாசிக்கிறேன். நானும் நீரும் ஒரு தனிப்பட்ட ஒரு சந்திப்பு ஏற்படுவதாக, என் குடும்பத்துக்கு தேவன் சந்திக்கும் காலமாக இது மாறுவதாக. நீங்க வாஞ்சிப்பீங்கன்னா, நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, இத சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, தெய்வம் நம்மோடு பேசுகிறார் என்ற அந்த விசுவாசம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தெய்வம் அல்ல. சொல்லுங்க, ஒருத்தரை என்ன செய்ய மாட்டார். ஆனா அவர் சந்திக்க வருவதற்கு நான் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேனா? இன்னைக்கு என்னுடைய இருதயம் அவரை சந்திக்கணும்னு ஒரு தாகம் இருக்கா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுன்னா, சரி போயிட்டு போது, ஒரு மாசம் தானே, ஜனவரி முடிஞ்சா பிப்ரவரி, பிப்ரவரி முடிஞ்சா அடுத்தது என்ன நீங்க தான் சொல்லணும், மார்ச் முடிஞ்சா ஏப்ரல், 2024 முடிஞ்சா என்ன 2025, இப்படி காலங்களை கடத்துகிற ஒரு கூட்டத்தார் நடுவிலே நீங்கள் ஆண்டவருடைய சந்திப்பை விசுவாசிக்கிறீங்களா? ஏதேன் தோட்டத்தில் நல்ல கவனிங்கள், ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமே நீ எங்கே என்று சொன்னார். தான் சொந்த கரத்தினால் உண்டு பண்ணின ஒரு மனுஷன், தேவனுடைய சாயலாகவே உண்டு பண்ணப்பட்ட மனுஷன், கர்த்தர் அவனை உண்டு பண்ணி இது நல்லது என்று சொல்லி வைத்த அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர் சந்திக்க வரும்போது ஆதாம் சொல்லப்பட்ட இடத்தில் இல்லை, கர்த்தர் தேடின இடத்தில் இல்லை, கர்த்தரே இறங்கி வந்திருக்கிறார் சந்திக்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு விலகி ஓடினார்கள், அவர்கள் போய் ஒளித்து கொண்டார்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் சந்திக்க ஒவ்வொரு விஷயம் அவர் முயற்சி எடுக்கிறார். ஒவ்வொரு விஷயம் ஜெபத்தில் சந்திக்க வருகிறார். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைகளிலே, ஒவ்வொரு விசேஷ கூட்டங்களிலே ஆண்டவர் அவர்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டத்தார், தேவனுடைய வார்த்தையை புரியாதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்காதவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார்கள். அதற்கு அவர்கள் 1000 சாக்கு போக்கை வைத்திருக்கிறார்கள். ஆதாம் என்ன சொன்னான் தெரியுமா? சாக்கு போக்கு, நான் நிர்வாணியா இருக்கிறேன், அதனால உங்களை சந்திப்பதற்கு எனக்கு வெட்கமா இருக்கு, நான் நிர்வாணியா இருக்கிறேன், இல்லைன்னா நான் பாவம் செய்துட்டேன். இதெல்லாம் கர்த்தர் இவனுடைய வாழ்க்கையில வர வைத்தது அல்ல. ஆனா இவனே ஓடி போனதற்கான காரணம், தேவனை விட்டு அவன் விலகி போனான் கர்த்தர் சந்திக்க வரும் காலத்தில். அதனால் என்ன ஆயிற்று? ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியிலே போக வேண்டியதாயிற்று. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினபடினால் கிருபாசன தண்டையிலே இன்றைக்கும் நான் போகும்போது கர்த்தர் என்னை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சந்திப்பு இந்த மாதம் உண்டாகட்டும். எதுக்கு ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, பிள்ளைக்கு ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, பொருளுக்கு ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவரே குறித்த காலத்துக்கு நிறைவேற்றுதலுக்கு பின்பதாக என்னை நீ சந்திக்க போறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். என்னை ஆண்டவர் சந்திப்பார். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட சந்திப்பு உண்டாகும். சில பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம், கர்த்தருடைய சந்திப்பு அங்கு ஆயத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் எல்லாம் சாதகமா கொடுத்தா அவர்கள் கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தமா இல்லை. ஆனா சில பாடுகள் வழியாக, சிறையிருப்பு வழியா நடத்தும் போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. இப்போ அந்த ஜனங்கள் சொன்னார்கள், கர்த்தர்களை சந்திப்பதற்கு நாங்களும் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை சந்திப்பார். யாக்கோப் என்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய தகப்பன் தாயெல்லாம் விட்டுட்டு வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கிறான். போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த படுத்திருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். சொப்பனத்தின் மூலமா அவனுக்கு தரிசனமானார். ஒரு ஏணியை பார்த்தா, கீழே இருந்து வானத்தின் வரைக்கும் அது பெருசா ஏறுதான். அந்த சொப்பனத்தில் என்ன நடக்கிறதுனே தெரியல. அப்பந்தான் ஆண்டவர் அவனிடத்தில் வந்து சொன்னார், நான் உன் தகப்பனின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி, நான் தான் உன்னை அழைத்த தேவன் என்று சொல்லி அவனோடு ஆண்டவர் பேசினார். அன்னைக்கு வந்தது பாருங்க, யாக்கோபுக்கு ஒரு சந்திப்பு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஒரு முற்பிதாவாக மாற்றினார். மோசே என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்தித்தார், முட்செடி நடுவிலே சந்தித்தார். முட்செடி என்னவா நடக்குமோன்னு சொல்லி, எதை நடக்க போகுதுன்னு தெரியாம, ஒண்ணுமே அவன் வாழ்க்கையில புரியாம போய் முட்செடியில நிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய 80 வருட வாழ்க்கையை மாற்றுவதுதான் அந்த முட்செடியின் சந்திப்பு என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இன்னைக்கு சிலருக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாய் சந்திக்கலாம், தரிசனத்தின் மூலமாய் சந்திக்கலாம். சிலரை ஆண்டவர் முட்செடி நடுவிலே சந்திக்கலாம்.
இன்னொரு மனிதனை ஆண்டவர் எப்படி சந்தித்தார் தெரியுமா? அவன் கொஞ்சோண்டு ஆகாரத்தை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போவதற்காக, அந்நியர் கையிலிருந்து தப்பு வைப்பதற்காக ஒரு மரத்தடியில உட்கார்ந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தானா. வேதம் சொல்லுகிறது அவனுடைய பேர் கிதியோன். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். பாருங்க, ஆண்டவருடைய சந்திப்பு விசேஷமானதுங்க. அந்த கிதியோனை கொண்டு 300 பேரை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய தேசத்தையே ஆமென் அழிக்க சித்தம் கொண்டிருந்தார். நீங்க கர்த்தருடைய சந்திப்பை விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஜனம், ஆண்டவர் சொன்னார், குறித்த கால காத்திருத்தலுக்கு பின்பு அவர்களை ஆண்டவர் சந்தித்தார். இன்னைக்கு உங்களை என்னைய சந்திக்கிற மாதமாக இந்த மாதம் மாறட்டும். ஏன்னா எனக்கு தெரியணும், என்னை சந்தித்தா எனக்குள்ள மாற்றம் வந்துடும், என்னை சந்தித்தா எனக்கு பலன் வந்துடும். என்னை ஆண்டவர் சந்திப்பார் என்றால் என்னுடைய வாழ்க்கையில தெய்வத்துடைய திட்டம் வெளிப்படும். இன்னைக்கு ஆண்டவருக்கு கூட நிறைய பேருக்கு ஒரு சந்திப்பு இல்லை. அதனால்தான் தெய்வத்துடைய திட்டம் என்னன்னு புரியல. அடிக்கடி சொல்றாங்க, என்ன நடக்க போதுனே தெரியல, என்ன நடக்க போதுனே தெரியல. உங்களுக்கு ஒண்ணும் தெரிய வேணாம், நீங்க ஆண்டவரோடு சந்திப்பை ஏற்படுத்துவீர்கள் என்றால் மீதம் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். எனக்கு எதை குறித்து பெருசா கவலை இல்லை. இந்த மாதம் இருக்க போகிற எத்தனை நாள் வேணா இருக்கலாம். இந்த வார்த்தையை சும்மா ஒரு கேட்டுட்டு போற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு நான் அதை குறித்து கூட வைக்கலனா எனக்கு தெரியல. நீங்க எப்படி இதை சுதந்திரித்துக் கொள்ள போறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சபை இந்த விஷயத்துல மாற்றம் அடையணும். ஒவ்வொரு சகோதரனுக்கு நான் ரொம்ப திட்டமா சொல்றேன், நீங்கள் வேதத்திலிருந்து ஒரு புத்தகத்தில் எழுதாததை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாட்களில் நீங்கள் பார்க்கவே முடியாது. நல்லா அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தை அவ்வளவு விசேஷமானது. சில காரியங்களை ஆண்டவர் திட்டமா இந்த நாட்களிலே பேசி இருக்கிறார். சபை மறுரூபம் அடையனா குடும்பம் மறுரூபம் அடையும், குடும்பத்துக்குள்ள மாற்றம் வரும்னா தனிப்பட்ட நபர். இதெல்லாம் அப்படி அது ஒரு செயின் போல. தனிப்பட்ட நபருக்குள் மாற்றம் என்றால் குடும்பத்துக்குள் மாற்றம், குடும்பத்துக்குள் மாற்றம் என்றால் சபைக்குள் மாற்றம். நீங்க அப்போ ஒவ்வொரு சகோதரனும் ஆண்டவருடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்துங்க. ஒவ்வொரு சகோதரிமாரும் ஆண்டவருடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்துங்க, ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துங்க, தேவனை முக்கியத்துவப்படுத்துங்க. ஏன்னா கர்த்தர் தான் நம்முடைய சிறையிருப்பை என்ன செய்வார்? மாற்றுவார். எழுதி வைத்து ஜெபிக்க வேண்டிய காலம். உங்க வேதத்திலலாம் இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் செய்யணும்னு சொல்லி எழுதி வைத்த ஒரு பேப்பர் இருக்கா? எனக்கு தெரியல. எத்தனை பேர் இப்படி எழுதி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் டைரியில் இப்படி எழுதி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் எழுதாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க? நான் சொன்ன பாருங்களேன், கர்த்தர் செய்யும் போது செய்யட்டுங்க, அவர் எது செஞ்சாலும் நல்லதாங்க செய்வார். இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் அப்படி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சபை அப்படிப்பட்ட சபை அல்ல. இதுக்குள்ளே வருகிற அத்தனை பேரும் இந்த வார்த்தைகளை கேட்பீர்கள் என்றால் அதை விசுவாசிங்கள், விசுவாசிப்பீர்கள் என்றால் அதை எழுதி வையுங்கள், எழுதி வைப்பீர்கள் என்றால் தொடர்ந்து அதற்காக ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தர் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார். கடைசியாக அந்த வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். 10வது வசனம் ஆண்டவர் என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்கள், வாசிங்கள். அதே 10வது வசனத்தை வாசிங்கள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, குறித்த கால காத்திருத்தலுக்கு பின்பு நான் உங்களை சந்தித்து 2வது நாள் அவர்களை சந்திப்பேன். உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். சிறையிருப்பை திருப்பி நான் அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4வது ஒரே ஒரு வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என் நல் வார்த்தையை, நான் சொன்ன நல்ல வார்த்தையை அவங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய நல் வார்த்தை நிறைவேறுகிற ஒரு மாதமா மாறட்டும். இன்னைக்கு இந்த முழு சபையும் முழங்கால்குள்ள வந்ததுன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நான் போக மாட்டேன். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும், இந்த நல்வார்த்தை என் குடும்பத்தில் பார்க்கிற வரைக்கும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில இத்தனை வருஷம் ஒரு 30 ஆண்டுகள் பார்க்காத ஒரு வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போறேன்னு சொல்லியிருக்கார். இதை நான் பார்க்கிற வரைக்கும் என் முழங்கால் தளராதுன்னு சொல்கிறவர்கள் எத்தனை பேர், என் ஸ்தோத்திரம் குறையாதுன்னு சொல்கிறவர்கள் எத்தனை பேர். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் அவர்களுக்கு என் நல்வார்த்தை நிறைவேற்றுவாங்க. இதை விட ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் என்னங்க வந்து சொல்ல முடியும்? இதை விட என்ன சொல்ல முடியும்? இன்றைக்கும் இதை ஒரு மேலோட்டமான வார்த்தையா பார்க்கிற ஒரு கூட்டத்தார் நடுவிலே இன்றைக்கு இந்த நல்வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, சாலமோன் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. இந்த வசனத்தை வாசிங்கள், வாசிங்கள். இந்த வசனத்தை 2 வசனத்தை நம்ம வேகமா வாசிடலாமா? தேவன் எப்படி நிறைவேற்றுகிறார் வாசிங்கள். 1 ராஜாக்கள் 8:20 2 வசனத்தை வாசி நம்ம எழும்பி நின்று ஜெபம் பண்ண போகிறோம். 1 ராஜாக்கள் 8:20 வாசிங்கள். என்ன சொல்லியிருக்கார் சாலமோன்? இப்போதும் கர்த்தர் சொல்லிய நம்முடைய வார்த்தை நிறைவேற்றினார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். அதெல்லாம் 2வது. அந்த முதல் 2 வரியில சொன்னார், இப்போதும் கர்த்தர் சொல்லியபடி தம்முடைய வார்த்தை என்ன செய்தார்? நிறைவேற்றினார். இன்னொரு மனுஷன் சொல்றார் பாருங்க, வாசிங்க. இந்த வசனத்தை வாசிருங்க. யோசுவா 24:14
கர்த்தர் நிறைவேற்றுவாரா என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் நிறைவேற்றலன்ற ஒரு கேள்வி எழும்பும் என்றால் யோசுவா சொல்ற வார்த்தையும் கவனிங்கள். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இதோ இன்று நான் உலகத்தார் எல்லாருக்கும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கர்த்தர் உங்களுக்காக சொன்ன ஒரு வார்த்தையும் என்ன செய்யவில்லை? தவறி போகவே இல்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அவருடைய வார்த்தைகள் என்ன செய்யாது? தவறி போகவே போகாது. சொல்லுங்க, அவருடைய வார்த்தைகள் என்ன செய்யாது? தவறி. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அவர் சொன்னதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். நிச்சயமா நிறைவேற்றுவாருங்க. நிச்சயமா நிறைவேற்றுவார். பொய் சொல்வதற்கு அவர் மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. இன்னைக்கு இந்த வார்த்தையை விசுவாசித்து ஒவ்வொரு நாள் கண்ணீர் சிந்தி ஜெபம் அடிப்பாருங்க. Go and just lock your door. உங்கள் கதவுகளை சாத்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்குன்னு சொல்லிட்டீங்களா ஆண்டவரே. அந்த எதிர்பார்ப்பின் முடிவை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில தாங்க இந்த மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.